ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சு 2 நாள் ஆயிடுச்சு. பட் இன்னமும் அந்த தாக்கம் குறையலைங்க மக்கள் இடத்துல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட ஃபினாலே இருக்காங்க இல்லையா? ஸோ அதில் கப்பு வாங்கினது வந்து உண்மையாகவே யாருக்குமே பிடிக்கலன்னு மீன்ஸ் அக்செப்ட் பண்ண முடியல அவங்களால. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து கேப்பபிளான பர்சன் வந்து ஒரு 3 பேர். ஸோ அந்த 3 பேருமே ஆட்டத்தை விட்டு பாதியிலே வெளில போயிட்டதால உண்மையாகவே எல்லாருமே ரொம்ப கொஞ்சம் மன வருத்தத்தில் தான் இருந்தாங்க. ஸோ அந்த ஃபினாலே டேஸில் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கப்பு வாங்கினத யாருமே பெருசாக செலிப்ரேட் பண்ணலை. அந்த டைட்டில் வாங்கினவங்களும் அந்த அளவுக்கு வந்து பெருசாக மக்கள் இடத்துல கவரலன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே அவங்க மேலே ஒரு அலிகேஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஆர் டீம் வச்சு தான் ஜெயிச்சாங்கன்ற மாதிரி. ஸோ உண்மையும் கூட அதுவும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மக்கள் இடத்துல நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபோட்டோ, வீடியோஸோ பெருசாக ஒன்றும் பகிரப்படலை. ஸோ அவங்கள பற்றி எந்த பெரிய பெரிய டாக்குமே இல்லைன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கானா வினோத்துக்கு வந்து அவ்வளோ புகழ் இருந்தது. அவ்வளோ வந்து மக்களிடத்தில் வரவேற்பு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பார்வதி, கமருதீன். ஸோ இந்த 3 பேர் தான் ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா, டாப் 3ல வந்திருந்தாங்க. திவ்யா வந்தாங்க. பட் அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். அது வந்து பாட் ஓட்டு, பிஆரோட இதுவால தான் வந்தாங்க. அது வந்து ஆர்ட்டிஃபிஷியலா கிரியேட் பண்ணது. ஸோ இதால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அப்செட் ஆயிட்டாங்க. அந்த ப்ரோகிராம் வந்து கடைசியில வந்து இந்த ஷோவோட எண்ட்ல வந்து டைட்டில் "நீ யாருன்னா குடுங்கயா" அப்படின்ற மாரி ஆயிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வருவாங்களா, வரமாட்டாங்கன்ற மாரியே ஒரு டாக் போயிருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கமருதீனோட ஃப்ரெண்டுமே அதுதான் வச்சிருக்காரு ஸ்டேட்டஸ்ல. மக்களோட வின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா, கானா வினோத், பார்வதி, கமருதீன். ஸோ இந்த 3 பேர் தான். ஸோ இந்த 3 பேர் தான் வந்து மக்கள வந்து ரொம்ப வந்து மக்களால் கொண்டாடப்பட்டவங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. என்ன கேட்டா கண்டிப்பா அவர் சொல்றது வந்து கரெக்ட்டு தான். ஸோ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நீங்களே பார்ப்பீங்க. சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே இந்த 3 பேரோட ஃபோட்டோஸ் தான் வந்துன்னு இருக்கும். இதில வந்து இவங்க 2 பேராவது ரெட் கார்ட் குடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. பட் பாவம் கானா வினோத் வந்து அவருக்கு வந்து தெரியல உண்மையாவே நம்ம ஜெயிப்போமான்னு சொல்லிட்டு அந்த டவுட்லயே வந்து அவர் எடுத்துட்டாரு. அதுவுமே வந்து சூழ்ச்சி பண்ணி தான் அவர எடுக்க வச்சாங்கன்னு வச்சுக்கங்க. ஸோ அது வேற விஷயம். ஸோ பாவம் என்ன பண்றது? ஸோ 3 பேருக்கான நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கணும்னு கடவுள்ட்ட வேண்டிக்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்க கருத்த நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.